ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய குருவி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கும். ஒரு நாள் மாலை நேரத்தில் சிட்டு ஒரு மரக்கிளையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு குட்டி கொசு அங்கே பறந்து வந்தது. "ஹாய் குருவியே, நான் உன்னை விட பெரிய வேலை செய்கிறேன்" என்று பெருமையாகச் சொன்னது கொசு. சிட்டு சிரித்துக்கொண்டு, "அப்படியா? நீ என்ன வேலை செய்கிறாய்?" என்று கேட்டது. கொசு உடனே, "நான் எல்லோரையும் கடித்து ஓடுவேன். என்னைப் பிடிக்க யாராலும் முடியாது" என்று பெருமைப்பட்டுக் கூறியது. அதைக் கேட்ட சிட்டு, "மற்றவர்களுக்குத் தொந்தரவு கொடுப்பது நல்ல விஷயமில்லையே" என்றது. ஆனால் கொசு கேட்கவே இல்லை. "நான் தான் இந்த கிராமத்திலேயே புத்திசாலி" என்று மீண்டும் பெருமை பேசிக்கொண்டே பறந்தது. அடுத்த நாள் கொசு ஒரு வீட்டுக்குள் பறந்துச் சென்றது. அங்கே இருந்த அனைவரையும் கடித்துத் தொந்தரவு செய்தது. வீட்டிலிருந்த சிறுவன் அதை பார்த்து, "அந்த கொசுவை பிடிக்க வேண்டும்" என்றான். உடனே ஜன்னலருகில் இருந்த சிலந்தி வலையை கவனிக்காமல் கொசு வேகமாக பறந்தது. சடார்! கொசு சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டது. "ஐயோ, என்னைக் காப்பாற்றுங்கள்" என்று கொசு அழத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அங்கே வந்த சிட்டுக்குருவி அதைப் பார்த்தது. "நீ மற்றவர்களுக்கு உதவாமல் தொந்தரவு செய்ததால் இப்படியாகிவிட்டது. இருந்தாலும் நான் உனக்கு உதவுகிறேன்" என்றது. சிட்டு தனது அலகால் மெதுவாக வலையை கிழித்து கொசுவை வெளியே எடுத்தது. கொசு மிகவும் வெட்கப்பட்டது. "நான் இனிமேல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நல்லவனாக இருப்பேன்" என்றது. அதன் பிறகு கொசு அனைவரிடமும் அன்பாக நடந்து கொண்டது. சிட்டுவும் கொசுவும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். நீதிக் கருத்து: பெருமை பேசாமல் பிறருக்கு உதவி செய்து நல்லவராக வாழ வேண்டும். முடிவு: